சாய்ராம். 1973 நான் இந்துஸ்தான் ஸ்டீல் ஒர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்ப்பரேஷன் என்னும் நிறுவனத்தில் சூப்பரிண்டெண்டிங் இன்ஜினியராக வேலை செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது பிலாயில் சமிதிகள் இருந்தன. அந்த சமிதிக்கு நானும் என்னுடைய மனைவியும் அவ்வப்பொழுது போய் பதிலில் கலந்து கொள்வோம். நானும் மாதத்தில் ஒரு முறை வாசகர் வட்டம் எடுத்துக்கொண்டு வந்தேன். அங்கு என்னுடைய அலுவலகம் ஒரு தற்காலிகமான கட்டடமாக இருந்தது. சுவர்கள் செங்கலினால் ஆக்கப்பட்டிருக்கும், கூரை ஆஸ்பெஸ்டஸ் ஷீட்டினால் வேயப்பட்டிருக்கும். அங்கு பலத்த காற்று அவ்வப்பொழுது அடிக்கும். ஆந்தி என்பார்கள், சுழற்காற்றாட்டம் அடிக்கும். அந்த ஏசி ஷீட் மேலே எழும்பாமல் இருப்பதற்காக ஏசி ஷீட்டுக்கு மேலேயே ஒரு 2 அடி உசரத்திற்கு செங்கல் சுவர் குட்டிச்சுவராக கட்டப்பட்டிருக்கும். ஒரு நாள் என்னுடைய தனி அறையில் அந்த மேஜைக்கு முன்னில் இருக்கும் நாற்காலியில் நான் உட்கார்ந்து ஏதோ எழுதி கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய ஜெனரல் மேனேஜரிடமிருந்து ஒரு ஃபோன் வந்தது. அவர் சொன்னார், உன்னிடம் நான் அவசரமாக பேச வேண்டும், உடனே வா என்றார். நான் செய்து கொண்டிருந்த வேலையை அப்படியே போட்டுவிட்டு உடனே அவருடைய அலுவலகத்திற்கு சென்றேன். நான் அவர் ஆஃபீஸுக்குள் நுழைந்த அதே சமயத்தில் அவர் மேஜை மேல் இருக்கும் ஃபோன் அடித்தது. அவர், இது உனக்காகத்தான் என்று என்னிடம் கொடுத்தார். என்னுடைய பிஏ பேசினார். சார், நல்ல வேலை, நீங்கள் உங்கள் ஆஃபீஸை விட்டு வெளியே போனீர்கள். நீங்கள் அந்த பக்கம் போனீர்கள், இந்த பக்கம் ஒரு பலத்த காற்று அடித்து மேலே இருக்கும் ஏசி ஷீட் பீத்து கொண்டு போய்விட்டது. மேலே இருக்கும் அந்த குட்டி சுவர் உங்கள் மேஜை மேல் விழுந்து மேஜை 2 ஆகிவிட்டது என்றார். இதை கேட்டு நான் அதிர்ந்து போனேன். என்னுடைய ஜிஎம்மிடம் விஷயத்தை சொல்லி அவரிடம் நான் சொன்னேன், சார், நீங்கள் தான் என்னுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறீர்கள் என்று சொன்னேன். அதற்கு என்னுடைய ஜிஎம் சொன்னார், நான் காப்பாற்றவில்லை அப்பா, நீ தினமும் பூஜை செய்கிறாயே பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா, அவர்தான் உன்னை காப்பாற்றி இருக்கிறார் என்று. அவர் மற்றும் சொன்னார், நான் உன்னை எதற்கு கூப்பிட்டேன் என்று கூட எனக்கு இப்பொழுது ஞாபகம் வரவில்லை. பாருங்கள் சுவாமியின் கருணையே எப்படி, அவர் எல்லா இடமும் வியாபித்திருக்கிறார் அல்லவா. அஷ்டோத்திரம் என்ன சொல்லுகிறது? ஓம் ஸ்ரீ சாய் சர்வஜ்ஞாய நமக. அது எவ்வளவு பொருத்தமாக இருக்கின்றது.